नप्पने गणेश गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे நமக. ராமாயணம் கண்டினியூஷன். போன வாரம் தசரதருக்கு 4 குழந்தைகள் பிறந்ததாக சொன்னேன். மன்னருக்கு 4 குழந்தைகள் பிறந்ததுனால கணக்கில் அடங்காத சந்தோஷம். 1 2 4 குழந்தைகள். உடனே அன்னதானம், சொர்ணதானம், வஸ்திரதானம், பூதானம், கோதானம் அள்ளி அள்ளி தான தர்மங்கள் செஞ்சார். 7 ஆண்டுகள் வரிகள்லாம் கிடையாது அப்படின்னு பறைசாற்றினார். கருவுலகத்தை திறந்து எல்லோரும் இங்கே இருக்கிற நிதிகளெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஆலயங்கள்லாம் புதுப்பிக்கப்பட்டது. எல்லோருக்கும் அளவில்லாத சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அயோத்தி மாநகரம் இன்ப வெள்ளத்திலேயே நீஞ்சித்து. வசிஷ்ட முனிவர் ராம், பரதன், லக்ஷ்மண், சத்ருகன் அப்படின்னு பெயர் சூட்டினர். 4 வேதங்களைப் போல 4 குமாரர்களும் நல்லபடியாக வளர்ந்தார். 5 வயசாச்சு. அவர்களாம் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் வளர்ந்தார், கலை பயின்றார். ராமர் வசிஷ்டருடைய குடிசையிலேயே வளர்ந்தபடியால் அவருக்கு ஞானம் வளர்ந்தது. மாற்றான் தயகிய கைகேயி கானகம் போ என்றவுடன் உடுத்தின உடையோடு காட்டுக்கு போனார். அரண்மனையில் வளர்ந்திருந்தாக்க அட்வொகேட் வீட்டுக்குன்னு பேர் பெறவர். ராமர் தானே வலிந்து சென்று வறியவர்களுக்கு உதவி செஞ்சார். அவர்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு பூரா எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சார். ராமருக்கு 12 வயசாச்சு. சகல கலைகளிலும் வல்லவராக, மக்களுக்கு நல்லவராக விளங்கினார். சக்கரவர்த்தி அரசவேல இந்திர பகவானை போல சுந்தர வடிவுடன் வீட்டிருந்தார். வசிஷ்டர், சுமந்திரர், வியாபாரி முதலிய அறிஞர்கள்லாம் அவரை சூழ்ந்து அமர்ந்திருந்தார். அப்போ உலகத்தை 2ஆக சிருஷ்டிக்க தொடங்கினவரும் காயத்ரி மந்திரத்துக்கு அதிதேவரையும் அளவற்ற தவம் செய்தவருமாகிய விஸ்வாமித்திர முனிவர் அங்கு எழுந்தருளினார். கடைக்காவலன் ஓடி வந்து மன்னர் பெருமானை வணங்கி, வேந்தர் பெருமானே, விஸ்வாமித்திர முனிவர் வருகிறார் என்று சொல்ல, சக்கரவர்த்தி பிரம்மதேவரை எதிர்கொள்ள செல்லும் இந்திர பகவானை போல பூஜைக்குரிய சாதனத்துடன் எதிர் சென்று என் குலம் செய்த புண்ணியம் அப்படின்னு அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவரை அழைச்சிட்டு வந்து சிம்மாசனத்தில் அமர் சொல்லி கலம கஸ்தூரி சந்தனங்களாலும் மலர்களாலும் பாத பூஜை செஞ்சார். இந்த உலகத்தில் ஞானத்தை அடைய விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை வணங்கி தசரதரை பார்த்து சொன்னார், தசரதா, வசிஷ்டரை உருவாக படைத்த உன் தவம் அளவிற்கு அறியது. வசிஷ்ட முனிவருடைய கருணை உனக்கு இருப்பதால் உனக்கு இருக்கிற கர்மங்கள் சீக்கிரம் சித்தியாயிடும். மன்னரே, நேற்று நான் இந்திரலோகம் போய் இந்திரனை பார்த்தேன். இந்திரனை பார்த்து சுகமா என்று கேட்டேன். இந்திரன் தசரதருடைய கருணையால் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்திரனுடைய பொன்னுலகை சம்பராசூரன் கவர்ந்து கொண்டான் இல்லையா? அப்ப யாரு? தசரதர் கைகேயி தேர் நடாத்த சென்று சம்பகாரனை குலத்தோடு அழித்து பொன்னுலகை இந்திரனுக்கு மறுபடியும் மீட்டு கொடுத்தார். அந்த வெற்றி தரத்தை விஸ்வாமித்திரர் இங்கே சொன்னார். தசரதா, உன்னை போல உத்தம அரசனை எங்குமே காண முடியாது. நீ சத்திய சம்பந்தன், பரோபகாரி, நல்லற மூர்த்தி, நற்குணசீலன். உனக்கு எல்லாம் தெரியும். இல்லை என்று கேட்பவருக்கு இல்லை என்று சொல்ல தெரியாது. அளவற்ற பெருமை உடைய அரசர். என்னை போன்ற முனிவர்களும் தேவர்களும் தங்களுக்கு ஓர் இடையூறு வந்தால் மலைகள் தோறும் எழுந்தருளி உள்ள முருகப்பெருமானிடம் சென்று முறையிடுவோம். கைலை மலை போய் கண்ணுதற்குரிய பெருமானிடம் முறையிடுவோம். திருப்பார்கடலில் சென்று அரவணையில் அருவையில் புரிகின்ற அரிமுகுந்தரிடம் முறையிடுவோம். சத்தியலோகம் சென்று பரமதயாள மூர்த்தியாகிய பிரம்மதேவரிடம் முறையிடுவோம். பொன்னுலகம் சென்று அமராவதியை அரசு வருகின்ற இந்திரனிடம் முறையிடுவோம். இங்கெல்லாம் போய் நிறைவேறாத குறைகளை அயோத்தி மாநகரம் வந்து உன்னிடம் முறையிடுவோம். எங்களுக்கு உன்னை தவிர புகழிடம் ஏது என்று இனிய வார்த்தைகளால் கனியமுதம் போல கூறினார். புகழுக்கு மயங்காதவர் யார்? இதை தெரிந்த விஸ்வாமித்திரர் தசரதரை புகழ்ந்து பேசினார். தசரதா, அகமும் முகமும் மலர்ந்து குருநாதா இனத்தில் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குமானால் அது
உங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் நான் உங்கள் அடிமை. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கட்டளையிடுங்கள் என்றார் தசரதர்.